கமலா விமலான்னு பேரு. 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தான். ஒன்னு நிர்மலா காலேஜில் படிக்குது, ஒன்னு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க. கையே காமிச்சு விட்டுறாதோ. சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது? ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ். என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். 3 பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சே, நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ. சினிமாலாம் வேணாண்டா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டேய், அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே. பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி 3 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கும், கண்கொள்ளா காட்சி. அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ, அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணம்மா 2 பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பிள்ளை காலேஜில் அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சிரு. என்னடா? வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல் ஒன்ன தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. 5 மணியான சங்குதிர் இல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டால் ஏதாச்சும் போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல. டேய் குருவா, உனக்கு ஏதோ ஒரு 900 தடவை சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான். அம்மா சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிளை வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிளை தானே வச்சிருக்கீங்க. டேய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டேடா. டேய், பாத்துக்கிறேன் உன்னை. சீட்டு நான் குறா. குடு குடு குடு, எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டி இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொறுக்காச்சு இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல. இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டி இருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டி இருக்கு? கிண்டல் கோவிச்சுக்காதரா. பின்ன பின்ன வேலையை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா. டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா படுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே கொஞ்சம் முன்னும் வச்சுக்குவே, கொஞ்சம் சிரிடா. டே சொல்றா. டே சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன, அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாசத்தை அடிச்சு கோலம் போடுறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட, வீடு இங்க இல்லாட்டி போகுது. இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிற. ஏன்னா பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்னு பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான், அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போடுற, நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா, எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா, எந்திரிச்சு போடுறேனா? ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. ஓடிடலாம்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா டேய். சும்மா இருடா. அடி வாங்க அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம் பேசாம இரு. பயமா இருக்குடா டேய். சும்மா இரு, தைரியமா. அவங்க அப்பா வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்திபுரம் தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேஸ் விஷயமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட, எங்கடா அந்த விசிட்டிங் கார்டு? விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2ஆம் நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏடா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு முடியல. விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க. ஓரமா போங்க. பாத்து. அடே அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா டேய். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. அம்மாடி சின்ன பாப்பா 2 கண்ணால என்ன பார்த்தா. அம்மாடி சின்ன பாப்பா 2 கண்ணால என்ன பார்த்தா. அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ளை 5-6 தானே பெத்தும் இருந்தா. அட ஆனாலும் உடம்பு ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா 2 கண்ணால என்ன பார்த்தா. வணக்கங்க. என்ன நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாப்பநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம். பாப்பநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு 11வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் வருவீங்க, கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேருக்கு விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன். ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு. வணக்கம் பாட்டி. வணக்கம். யாருப்பா? பாப்பநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி. அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1, 2, 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 1 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரிடா குடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது. ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி, அப்ப போயிட்டு வரேங்க. தம்பி மாலையில் பீச்சுக்கு மறக்காம பாரியா. மல்லிகை பூச்சாரம் நான் தரம் பாரியா. மைவீடு மயங்கிட அச்சாரம் தாரியா. மணல் மெத்தை ஒன்றுதான் காதலர் எறியா. பூவாரமே அடி தேவாரமே உங்க அப்பாவ நினைச்சா. ஐயோ கம்மாடி சின்ன பாப்பா 2 கண்ணால என்ன பார்த்தா.
எப்படியோ 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடலாம்ல? சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடல தான் இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விட விடங்குது. எங்க மாட்டி வைக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. மேடி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை உசிப்பட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அத பாரு, அங்க ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல, போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும், அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுடா. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ போ. புஸ்தகம் படிக்கிறீங்களா? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. டேய், அடி உடனே. டேய், நாம ஓடிடலாம்டா. டேய், டேய், பாதிரிக்கு போது மகாபலி தப்புடா. யோ யோ, யார் யார் எந்திரியா? ஏன் ஆளுற? அட சொல்லிட்டே இல்லையா? அட ஏன் ஆளுற? சொல்லிட்டே இல்லையா? என் தங்கச்சி. தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? யோ, நான் பெத்த பொண்ணு அது. என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. விஷயத்தை சொல்லிட்டேன்ப்பா. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சிட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க, நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம் வந்து ஐயோ அழாதப்பா. ஐயோ என் தங்கச்சி அழாதப்பா. தங்கச்சி அழாதப்பா. என் தங்கச்சி. ஏன்பா தம்பி, இவர் உனக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்டு தாங்க. என்னப்பா இது? என் பொண்ணை பார்த்து தங்கச்சி தங்கச்சின்னு அழுதுகிட்டு இருக்காரு. அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் ரோட்ல யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா. வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருங்கடா டேய். சார், ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற, கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு. ஜானகி, இருங்கடா டேய். மாமா, சீக்கிரம் ஆமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா, அழாத. தங்கச்சி, ஐயோ தங்கச்சி. முருகா, அப்பனே, விநாயகா, முப்பாத்தம்மனே, இறைவா எல்லாம் நின் செயலப்பா. இறைவா கவனி எல்லாம் நின் செயலப்பா. டேய், நீங்க 2 பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சிட்டுங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய், உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்து தான் சிரிக்குது. இருங்க வரேன். டேய் வாடா. உங்க 2 பேருக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா? ஒரு பொண்ணு யாரை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம்? என்ன பார்த்து சிரிக்கிறா? நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய், என்ன நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற? 3 பேருமே போவோம். அந்த புள்ளைகிட்ட கேப்ப யாரை பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே. நர்றா.
அன்னங்கள் போலவே பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது, பெண்மான்கள் போகுது. உள்ளங்கள் எங்கியே பின்னால ஓடுது, பின்னால ஓடுது, பின்னால ஓடுது. ஆடிடும் பூவிழி அம்பாட்டம் பாயுது, ஆடவர் கண்கள் அங்கங்க மேயுது. பூந்தோட்டமே அடி மாந்தோட்டமே உங்க அப்பாவை நினைச்சா ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா, அவ கல்யாணம் தானே கட்டி இருந்தா, பிள்ளை 5 தானே பெத்தும் இருந்தா. ஆனாலும் உடம்பு ஐயோ 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 ஐயோ. அம்மாடி சின்ன பாப்பா ரெண்டு கண்ணால என்ன பார்த்தா. இன்னொரு அப்பளம் வைமா. பொரியல் பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா? அதுவும் வை. திங்கிறதுல விட உனக்கு இருந்த போறாடா, மத்த விஷயத்துல இந்த அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சிட்டாரு. நீ பூரா திறந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க. 2 வயசாச்சு, ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனுக்கு வக்காலத்து வாங்குற நீ. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. இத போடுறேன்ப்பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான், அவன் என்ன கேட்டுட்டு இருக்கான் பார். இப்ப அவனுக்கு என்ன வயசாயிடுச்சு, பச்சை புள்ள தானே. இப்ப இருந்தா அவனை வேலைக்கு போன்னு விரட்டினா எப்படி? அவனை பச்சை புள்ளன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கான், முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தா. அட நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான். எல்லாத்தையும் உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்ட எப்படி? அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா? போட்டுக்கிறேன்டா போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4-5 பேர் வயிற்று போயிட்டு வாசல் வந்து நிக்க போறாளுங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா. சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. டேய் எடுங்க எடுங்க வண்டிக்காரர், இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம். குயிக் குயிக் குயிக். மாப்பிள இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்கப்படாது? குயிக் மாப்பிள சீக்கிரம் குயிக் எடுக்க மாப்பிள. அம்மா இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. கரலா கட்டையாது மாப்பிள. இருங்க, இது ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதை விட சிறுசா ஏதாவது இருக்கான்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீ எல்லாம் இந்தி பண்ணிட்டாய். ஏமா என்னப்பா? எப்படி இந்த ஆளு 2 பிள்ளைங்களை பத்தி என்ன போமா. அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன். இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா, நீ பாத்தியா? மாப்பிள இந்தாங்க, இங்க விடாதீங்க, உள்ள போங்க. என்னடா ஏத்து வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணு வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே. யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினி நேசம் மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் வீர வண்டி ஆட்டம் மேசு வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பன்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்கு தான் தவம் இருக்கிறோம். மாப்பிள பாத்துட்டு நிக்கிறீங்களா? புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இங்க நின்னு பார்த்த புண்ணியம் இல்ல, பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியும்டா. கரெக்டா? கரணியார் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காதடா டேய். சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டே எப்பவும் உட்கார்ந்துக்குவான். டேய் போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறத விட்டுற போற, இவன் காலேஜுக்கு போறத விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாதடா, எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான்.
ஆனா லேட்டான இன்னொன்னு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். டேய் வந்துருச்சு. என்ன புலப்படாது காலையில இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில இருந்து உட்காந்துருக்கோம், நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ மாதிரி போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வர மாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். டேய் வந்துருச்சு. பாத்தியா, பழையபடி 3 வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டேய், அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் அவங்களை சேர்த்த? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனாலும் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே இங்க வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே 2 பேரும். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை செவனின் வீட்லயே படுத்து கிடக்குறான். கடைசியில பேரு என்னடானா என் பிள்ளையோட சேர்ந்ததும் நீங்க 2 பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் வீட்டுல தான்மா படுத்து கிடந்தேன், அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? விஷயத்துல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா, இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்ட? ஆமா, தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா, அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்னுட்டு நட, உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல, என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா இன்னைக்கு வேலைக்கு போறேங்கிற? ஆமா, எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவன் வேலைக்கு போறான், நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புத்தி வந்தது. சரி சரி, சாவி கொடு. நான் போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறேன். தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து எழுத்து வீட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ணா அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு புத்தராயிட்ட? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருக்கோம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னமோ புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது நேரம் எழுத்து வீடு. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லுவியா, நான் பதில் சொல்றதா? டேய் என்னமோ உங்க அப்பாவை கண்டா பயந்துக்கிற மாதிரி. இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா, என்னால முடியாது, மன்னிச்சிரு. என்னடா 2 பேரும் உருன்னு இருக்கீங்க? என்ன பிரச்சனை சொல்லுடா. என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறான். என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய், நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து எழுத்து வீட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீ இந்த மாதிரி ஒத்துக்குவியாடா? எதிர் வீட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா, எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா.
அது சரி, 2 பேரும் கவுண்டருங்க. அப்ப எனத்தோட தானே சேரும். டேய், நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்குவேன். அனாவசியமா ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சும்மா சொன்னடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய், எனக்கு கூட மதியம் லீவுடா. 1 மணிக்கு டான்னு வந்துறேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன வரட்டா? வரேன்டா. டேய், நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல, அது எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன், நீ போப்பா, நீ காலேஜுக்கு போ. வாடா, உன்னை drop இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. டேய், இங்கதான் எடுத்து நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க. இந்த கம்பெனி? ஆமா. நிஜமாவா? ஆமாண்ணே, நிஜமா தான். நீங்க தான். சரி, மதியானம் 1 மணிக்கு பாரு. வீட்ல இரு, ரோய். மணி 1 ஆச்சுமா. டேய், எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு, 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு. டேய், எனக்கு கூட மத்தியானம் லீவு, 1 மணிக்கு டான்னு வந்துருவேன். வீட்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன? லட்சுமி, லட்சுமி, என்னண்ணா? இங்க வாமா. என்ன பாரு, ராஜேந்திரன் வெங்கடானி இப்ப வருவாங்க. வந்து என்ன கேட்டாங்கன்னா, பழனிசாமி ராஜேந்திரன் சினிமாவுக்கு போயிருக்குது, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரணும்னு சொல்லணும். சொல்லுவியா? ராஜேந்திரனுக்கு போயிருக்குது, அவங்க வந்துட்டாங்க, 6 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லி சாவி வச்சுக்கோ. ராஜா டேட் சினிமாவுக்கு போயிருக்கு, சாயந்தரம் 6 மணி தான் வரும். சரிம்மா, சாயந்தரம் வரேன்னு சொல்லு. என்னடா கிளம்பிட்டியா? ஆமாண்டா. ஆமா, எக்ஸாம் வருதுல்ல, ஒழுங்கா பாடத்தை படி. என்னடா ஆள் இல்லையா? அதான் கிளம்பிட்டியா? ஆமாண்டா, எங்கேயோ சினிமாவுக்கு போயிருக்கானா? சினிமாக்கா? என்னடா இது? வாழ்க்கையில அவங்க கூட 10 வருஷம் பழகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை விட்டு சினிமாக்கு போனதில்ல. இன்னைக்கு மட்டும் எங்கம்மா ராஜா தேட்டருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான்? ஆமா, நாங்க 2 பேரும் அங்கதான் சினிமா பார்க்க போறோம். டிக்கெட் கிடைச்சா பாக்குறோம், இல்லையா வேற சினிமா பார்த்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு, சரியா 7 மணிக்கு தான் வருவோம்னு சொல்லுமா. சரி சொல்லிடு. நடரா நடரா நடரா. என்ன பிரதர், ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே, என்ன படம்? தெரியாதுங்களா? எதிர் வீட்டு ஜன்னல். நல்ல படம், நல்ல படம். படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர்? ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு. அடடே, ஹீரோயினை ஏத்து விட்டு இண்டிபெண்டன்ட் பொண்ணு. ஓஹோ. என்னங்க நான் சொன்னது சரிதானே? லவ் ஸ்டோரியோ? முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அமர காதல் காவியம். படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர்? நீங்க 2 பேரும் உதவாங்கிறது. ஓஹோ, எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா? ஆமாண்டா, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? லவ் பண்றேன்னா ஓபனா சொல்ல வேண்டியதானடா, அது கேண்டா அந்த திருட்டு புத்தி. அட நீ ஒண்ணு, அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம்னு நினைச்சுதான்டா உன்னை கழட்டி விட பாக்குறான். ஆமா, இவன் பெரிய மன்மத குஞ்சு. இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறான். சரிதான், போங்கடா. சரிடா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டணும் இல்லையான்னு பாரு. சரிடா, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு, எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன். கிளம்புங்க. ஓகே.
இனிலேருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு, நீ லவ் பண்ணிட்டீனா நானா வந்து பேசுறேன். ஓகே? வெங்கட், நீதான் இதுக்கு நீதிபதி. என்ன சொல்றேன்? சாரி பிரதர், நீதிபதி ஆற அளவுக்கு எனக்கு ஒன்றும் வயசாகல. எங்களுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது. நானும் இந்த கோதாவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெங்கடா, உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா? டேய், நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற, அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா. இத பார், ரஜினிகாந்த் ஆயிரக்கணக்கான லவ் லெட்டர் வருதுன்னா எப்படிங்கிறண்டா? அந்த ஆளு என் கலர் தான். இனிமே நான் உங்க 2 பேத்துக்கு பேச போறதா இல்ல. கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா. அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க. என்ன வரட்டா? டேய் இல்லடா, சூதாட போனாலும் நியாயம் தர்மம் வேணும். இவன் எதிர் வீடு, அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது. கொஞ்சம் சொல்லி வை. என்னடா கால் விழுந்துச்சா? எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது. நீங்க 2 பேரும் அதை செய்யாம இருந்தா போதும். வர்றேன். மதன மோக ரூப சுந்தரி, மதன மோக ரூப சுந்தரி, மதனாங்கி வதனமே செம்பவளமே என் இதய கீதமே மனம் நிறை மதன மோக ரூப சுந்தரி. மஞ்சள் வெயில் மாலை இது கொஞ்ச விளையாடு, மன்னவனின் மார்பினில் உறவாடு. மஞ்சள் வெயில் மாலை இது கொஞ்ச விளையாடு, மன்னவனில் மார்பினில் உறவாடு. இது எனக்கு
எழில் நிறை மந்தகாசம் சொந்தமாகுமே. ஏண்டா டேய், நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்களா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காடா? சொல்லுங்கடா. கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சு வச்சு திருச்சியில இருந்து வந்த இந்தி பண்டிட்னு எழுதி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இது முறையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கடா. மாதாவை விட பிதாவை விட குருதாண்டா நமக்கு கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா, நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா. அவருக்கு இப்படி ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. என் மாணவ மணிகளே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா. இந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? ஐயோ, நான் இனி என்ன செய்வேன்? இந்த கழகத்தை எப்படி போக்குவேன்? எப்படி போக்குவேன்? சாரி சார், எவ்வளவு தெரியாம எழுதிட்டா சார், மன்னிச்சிருங்க சார். எனக்கு எல்லாம் தெரியும். காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு. அவர்களை திருத்தவே முடியாது. பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இது ஆசிரியருடைய தலைவிதி. மாணவர்களே, இந்த மணியான மாணவனை பாருங்கள். இவனை கண்டு திருந்துங்கள். வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. சார், என் பேரு ராஜேந்திரன் சார். நல்ல பெயர், அழகான பெயர். போய் உட்கார். உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ரெண்டு பேரும் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, குழந்தையை பெத்தா மட்டும் போதுமா? அதை எப்படி வளர்க்கணுங்கிற அக்கறை வேணா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? ஒரே ஒரு நிமிஷம், நான் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா போதும், இந்நேரம் உங்க குழந்தை மேல ஒரு பெரிய லாரி ஏறி இருக்கும். நல்ல நேரத்துல நான் வந்து காப்பாத்தினேன். என் பிள்ளை மேல லாரி இருந்தா எங்க எது என்ன இருக்கும்? எப்பா, யார் பத்த பிள்ளையோ, நல்ல நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்தினேன். நான் சாகுற வரைக்கும் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, உன்னை மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல வந்து நீங்க காப்பாத்துறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எழுத்து வீட்டுல தான் குடியிருக்கிறேன். திடீர்னு சாதாரணமா வெளியே வந்து பார்த்தேன். வந்து பார்த்தா ரோட்ல 100 மைல் ஸ்பீட்ல ஒரு பக்கமா லாரி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் உங்க குழந்தை வந்துட்டு இருக்குது. அதுவும் வருது இதுவும் வருது, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அப்படியே உடம்பு படி எல்லாம் எந்திரிச்ச மாதிரி ஆயிருச்சுங்க. கடைசியா துணிஞ்சு உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன். மகராசனா இருப்பா. ஏண்டி, பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறதே தெரியாது. குழந்தை வாங்கடி, கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் என்ன குழந்தைய வச்சிருக்கேன். எழுத்து வீடு தான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேர் பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட. நோ நோ நோ, இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்தோன்னே ஒரு 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 இது, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே வரட்டும். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்பதான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்களே வந்து குழந்தை எடுத்துக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? வர்றம்மா. ஐயோ, என் புஜ்ஜி, என் கண்ணு அக்கா மாதிரி. இந்த பையனுக்கு தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன். குழந்தை என்னமா கொஞ்சரா, என்னமா கிள்றா, என்ன அழகா பேசுறா. நானும் தான் பெத்தேன். ஒரு நாளாவது நான் அழகா கொஞ்சிட்டு போனா. அடியே, எது முடிடி? பேர் பழனிசாமியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். என்ன பழனிசாமி, என்ன யாராவது வீட்டுக்கு உரமுறை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் இல்ல, கையில குழந்தையும் அதுவும் நிக்கிறீங்களா? எழுத்து வீட்டு குழந்தை சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, வயசு வந்த ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே, அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே.
நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேய்க்கிற வேலையை பாராடி. ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னங்க வீட்டுல யாரும் இல்லீங்களா? யாரு? இது சார், உங்களுக்கு யார் வேணும்? PSG ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஹிந்தி ப்ரொஃபஸரா இருக்காரு மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி. அவர் வீடு தானுங்களே? ஆமா, என் ஃபாதர் தான். என்ன விஷயம்? நான் ஹிந்தியில கொஞ்சம் வீக்கு. உங்க ஃபாதர் கிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்தேன். ஓஹோ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாத்ரூம்ல இருக்காரு. வந்து உட்காருங்க. வாங்க. உட்காருங்க, இது வந்துருவாரு. Excuse me. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் குட் ஈவினிங். யாருப்பா? என்ன தெரியலங்க, காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொம்மெல்லாம் போட்டு. ஓ, நம்ம ஏ குரூப் ஸ்டூடெண்ட் இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆமா, என்ன விஷயம் வந்த? சொல்லுப்பா. நான் வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. சும்மா ஃப்ராங்கா சொல்லுங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? டாடி, இவர் ஹிந்தில ரொம்ப வீக்கா. உங்ககிட்ட டியூஷன் படிக்கலாம்னு வந்திருக்காரு. ஆமா சார். டியூஷனா? ஆச்சரியமா இருக்கே. இந்தாம்மா காபி கொண்டு வா. உட்காருப்பா. சிரம். வீக்கெண்ட் சொன்னா எப்படி? இப்ப இருக்க சிலபஸ் படியா இல்ல ஆரம்பத்துல இருந்து ஹிந்தில தகராறா? எனக்கு ஹிந்தினா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் மந்தம் தான் சார். தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட அவசியம் இல்ல. என்கிட்ட டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பல இடங்கள்ல லெக்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. ஓகே சார். அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ No, 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 no. எனக்கு அட்வான்ஸ் எதுவும் தேவையில்லை. மந்த்லி 100 rupees. எனக்கு என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும். இடையில பிச்சுக்காம இருந்தா சரி. சரி சார். நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கெல்லாம் நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார். நீங்க என் வீட்டுக்கு வர்றதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா நீ? உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்கு அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம். வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே. உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? பிடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தா அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாராம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது. நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும் அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் எப்ப இப்படித்தான்டா. அதனாலதான் அவன்கிட்ட நான் பாத்து பாத்து. ஏன்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல தான் இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார் இல்ல? அப்ப நான் விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காயங்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள உழுவு வச்சிருப்பா. அப்பா விநாயகா வாழ்க. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க?
நான் இல்லைன்னா பெண்ணா இருக்கும். சார் 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 என்னது போனாலே காணோம். ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு. சார் என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா? சார் வேலைக்கு தண்டை சொடுத்துட்டு ஊரை சுத்திட்டு அலைகிறான். ஒரு வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா, நகர்ந்து உட்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வரக்கூடாது? அது கூட நான் தான் செய்யணுமா? அந்த வெயில்ல போய் 1 மணி நேரம் கியூல யார் நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில நின்னா கரைஞ்சா போயிடுவா? பெரிய கலெக்டர் பிள்ளை, சாதாரண வாட்ச்மேன் பிள்ளை தானடா நீ. சரி விடுங்க. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம். அவன் ஏன் வெயில போக சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நட போயிட்டு வாங்களேன். நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? இத பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவுல 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். இந்த பள்ளி மாமா உனக்காக 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். புச்சி. என் பழனி ராசா, உனக்கு தான் குழந்தை மேல எவ்வளவு ஆசை. 5 நிமிஷம் இதை பார்க்கட்டா உனக்கு தூக்கமே வராது போல இருக்கே. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் உப்பும் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு ராசா? விஷயம் இருக்கு, நீ எடுத்துட்டு வாங்க சொல்றேன். கொண்டாடு ராசா. என் புச்சி கண்ணு, என் சோமி கண்ணு, என் ராஜாதி ராஜா. டிங் டிடி, டிடிடி, டிங் டிங். குழந்தை இப்பதான் சாப்பிடுதுங்களா? ஆமா, நீங்க? நான் காலையில சாப்பிட்டேன். ஓஹோ. இந்தப்பா கொஞ்சம் குழந்தைய அப்படியே மடியில உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க. திரும்புங்க. எதுக்கு? உட்காருங்க சொல்றேன். பழனிசாமி சொன்னா ஏதாச்சும் அர்த்தம் இருக்கு. திருப்பி உட்காருடி. மூணு தடவை துப்புங்க. ஏன் தம்பி? திருஷ்டி குழந்தைக்கு தானே? 2 குழந்தைக்கும் சேர்த்து தான். ஓஹோ. துப்புமா துப்பு. நீ துப்புமா? அதான் பேரு துப்பிடுச்சே. சரி சரி, இந்தாங்க. இதை கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க. சரி. அடாடா, நீ சொன்ன மாதிரி என் குழந்தை மேல எத்தனை பேர் கண்டுபட்டுருக்குமோ? பட்டாசு மாதிரி படபடன்னு போறிட்டுப்பா. அதாவதுங்க, குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா? அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா, நேரமாச்சு. நான் ரேஷன் கடைக்கு போன கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா, காடுக்குள்ளேயே பணம் இருக்கு. போயிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏண்டி ரேஷன் கடை தெரியாதானே எப்படி போவ? 4 பேர்கிட்ட விசாரிச்சா போச்சு. என்னங்க இது? நான் ஒரு திருக்கு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடையை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூட்டு வரேன். பின்ன என்னடி தம்பி வச்சு பேச துணையா இருக்கும். போயிட்டு சீக்கிரமா வந்துரு. போயிட்டு வரேங்க. வாங்க போலாம். ஜாக்கிரதைப்பா. சரிங்க, பத்திரமா நான் கூட்டு வந்துறேங்க. வாடி போ. வாங்க, பத்திரமா வாங்க. பாத்து. ஏன் சார், என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. பை காடு எல்லாம் இருக்கு. காடுக்குள்ள பணம் இருக்கு. வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க. நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்டேன்? ரேஷன் வாங்குறதுக்கு தாத்தா. எனக்கு கடை தெரியாது, அதான் இவரை கூட்டிட்டு போறேன். ஓஹோ. ஏமே, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீயே வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் இவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு, அதான். நோ 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 நோ. ஊர் சுத்தி பார்க்கறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது. ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீயே சேர்ந்து பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன்.
Correct. Thank you. Okay, come on, Mama, come on. ஐயோ, காலையில நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்பன் தோட உரிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா என்னடா நடுவீதியில நிக்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. நில்லுங்கப்பா. நிறுத்துடா. நில்லுங்க, நிறுத்து. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் தானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போய் எடுப்பா, கையில அள்ளி போடு. என் பையன் தான் பாத்திருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கை போடு. நானும் தான் பாத்திருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. போதும், ஆளை விடுங்கப்பா. உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, என்ன ஒரே சோக கீதமா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்றேன், விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றேன், வா. டேய் டாமி, உனக்கு இந்த பிஸ்கட் மட்டும் இல்ல, கிரீம் பிஸ்கட் வேணாலே 25 ரூபாய்க்கு வாங்கி தரேன். ஆனா நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா நீ செய்யணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவான். 1/2 கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு 4 கடி கடிச்சிடணும். நீ கடிக்கிற கடியில அவன் கதறிக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஐயோ ராஜேந்திரா, ஐயோ ஐயோ ராஜேந்திரா, ராஜேந்திரா, ஐயோ ஐயோ சீக்கிரமா, ஐயோ 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 ராஜேந்திரா, ஐயோ 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 சீக்கிரமா, ராஜேந்திரா, ராஜேந்திரா. சார் என்னாச்சு சார்? என்னாச்சு? இனிமே டியூஷன் வரப்பா, நாளைல இருந்து வீட்டுக்கு வந்துருப்பா. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன், 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 இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். நான் சொல்றத கவனமா கேட்டுட்டியாடா? அவன் வரானான்னு பாக்குறேன். கரெக்ட், இதான் ராஜேந்திர வீடு. டேய் டாமி, கண்ணாடிக்காரன் வந்துட்டான். நீ கடிக்கிற கடியில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன? போடா, சீக்கிரம் போ, போ சீக்கிரம் போ, போ போ. நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு. அதனால் தான் எங்கு சென்றாலும் கிராக் ஜாக்கோடு செல்கிறேன். ராஜேந்திரா, பழக்கிற விஷயத்துல நான் சாந்த ஸ்வரூபி, ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். ஓகே சார், எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம். சொந்த மருமகனா நினைச்சு என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க சார். ஓகே. பாப்கா பேட்டா, இது பாடத்தோட பெயர். நான் படிப்பேன், நீ பின்னாடி சொல்லிட்டு வரணும். ஓகே? ஏ காவ் மே ஏ கிசான் போதும் பாட்டி. காலையில காலேஜுக்கு போன பிள்ளை சாயங்காலம் ஆச்சு வளர்ற பிள்ளை இல்ல, வயிறு பொக்குன்னு போயிடும். சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. ये गांव में ये किसान रघुताता रघुताता लपा रख சும்மா இரு, குழந்தை சாப்பிடுது இல்ல.
ஏ गांव में एक किसान रहता था சொல்லுப்பா ஏ गांव में ஏண்டா, உனக்கு ஒரு தரம் என்ன அறிவில்ல? குழந்தை சாப்பிடுது. சாப்பிடு ராஜேந்திரா சாப்பிடு. பாடம் முக்கியம் இல்ல, லட்டு தான் முக்கியம்னு உங்க பாட்டி சொல்றாங்கல்ல, சாப்பிடு. ஏன் பாட்டி பாடம் முடிஞ்சது இப்ப நான் ஊட்டி விடக்கூடாதா? நான் ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்கப்படாதா? ஏன்பா ராஜேந்திரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே, உங்க பாட்டி கெடு சொல்லக்கூடாது? பாட்டி வாத்தியாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டி. வரும்போதே வீட்டுல தின்னுட்டு தான் வந்திருப்பா. ஏண்டாப்பா அப்படித்தானே? காலெல்லாம் ஐயோ வலிக்குதா? காலெல்லாம் வலிக்குது பாட்டி. ஐயோ அப்பா. வலிக்குதா? சொல்லுங்க சார். एक गांव में एक किसान रखता था. அண்ணே இந்தால வந்துட்டானே. என்னங்கண்ணே வந்துட்டானா? ஆமாண்ணே. இந்தாண்ணே நான் பேசுற மாதிரி ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 60 ரூபா இருக்குது இதுல. ஒண்ணு கவலைப்படாத நைனா, அவன் கையை கால ஒடிச்சு துணியெல்லாம் அவுத்து ரோட்ல ஓட வைக்கிறேன் பாரு. ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. நான் சொல்லோட செஞ்சீங்கன்னா போதும். அந்தால வரவோ தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ரொம்ப பேசி சண்டைக்கு இழுத்து ஒரே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும். உடனே நான் அங்க வருவேன். உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீங்க ஓடி போயிடணும். அது மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது. நடந்துதான் போவான், கையை மட்டும் நீட்டாது. எப்படியாவது கொஞ்சம் பயந்த மாதிரி நடிச்சீங்கன்னா அது போதும். போங்க போங்க, அந்தாலும் வந்துட்டாரு, சீக்கிரம் போங்க. ஹலோ, எந்த ஊரு? வெரி குட் வெரி குட். இது என்ன கட்டபொம்மன் மீச? வீர பரம்பரை. இது என்ன வரல? ரிங் ரிங் மோதிரம் மோதிரம். என்ன என் கையில போட்டா அழகா இருக்கும். குடுக்கல என்ன? மறுபடியும் திருச்சிக்கே போயிட்டு இருக்கோம். ஓஹோ மோதிரம் தானே, தர்றேன். அதுக்கு முன்னாடி சிலதை தர்றேன், வாங்கிக்க. குயிக் குயிக், கமான் 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 கமான். கிழவன் என்ன எந்த வரையும் இருக்கிறான்? அடிக்கணும் போய் இவங்க அடி வாங்குறாங்களே. வீர விளையாட்டுல எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கலாம். கமான் குயிக் 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 குயிக்கா. ரூபா போச்சு. Come on, come on, come on. Get up, get up. நான் யார் தெரியுமாடா? காமா பைல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு ஒரே சிஷியன் சோமா பைல்வான். அந்த சோமா பைல்வான் சாட்சாத் நான் தான். யார் அவன் ரிங்கி கேட்டவன் ரிங் வேணுமா? வேண்டாங்க. யார் அவன் திருச்சிக்கு திருப்பி அனுப்புறேன்னு சொன்னவன்? தப்புங்க. நீ என்னடா கேட்ட? நான் ஒண்ணுமே கேட்கல. Be careful. என்னங்க இது? வாங்கின கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க. எங்கிட்ட காசு பணம் ஒண்ணும் இல்லடா. வீட்டுல எல்லாம் தேடி பார்த்துட்டேன், பெட்டி படிக்க எல்லாம். கையில கிடைச்சது ஒண்ணுதான். ஒண்ணு அடமான வச்சுக்கோ, இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ. சரி, குடுக்கறத ஒரு ஜதையா கொடுத்தா வாங்கின கடனை அடைச்சிடலாம்ல. இதுக்காக போய் நான் 4 வீட்டுல திருடிட்டு வரேன். போனடே. குடுக்கறாப்புல கொடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிடாதீங்க. அப்ப நான் வரட்டுமா? சரி வர்றேன். டேய் குருவா, நில்றா டேய். கொஞ்சம் அந்த கொலுசு கொடு. ஏன் எதுக்கு? குருவா சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே இரு. நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து கொலுசு உங்க கையிலே கொடுக்குறேன். அப்புறம் நீ போலாம். அட விஷயத்தை சொல்லுங்க. அட அந்த வீட்டுல அந்த பொண்ணு தனியா இருக்கா. இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பார்த்து சொல்லுங்க. என்னோடது இல்லம்பா. சரி வீதியில கிடந்துங்க, அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலேயே கொடுத்துறேன். சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும். அப்புறம் போலீஸ் அது இதுன்னுட்டு ஒண்ணுமே புரியலையே. அட பைத்தியக்கார, அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க, இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது. லவ் பண்ணதுல ஒரு டாக்டிக்ஸ். வரட்டுமா? வணக்கங்க. வாங்க. எங்க அப்பா தாத்தா ஒருத்தர் இல்ல?
யாரும் இல்ல. அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசுதான். பப்பிதான்? அவ எப்போ இப்படிதான், எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்குவான். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோடதான், எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா, என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட் வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நீ எப்பவும் இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லா இரு. எழுந்துறப்பா. ஆமா, என்ன அது தட்டு, வெத்தலை பாக்கு, 1.25 ரூபாய் காணிக்க? என்னப்பா இது? சார், காமா பயிலோட சிஷியன் சோமா பயில்வான் நீங்க தானே சார்? சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார், நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார், முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். சார், இந்த வயசுல இப்படி ஒரு பணம் இருக்குன்னு சத்தியமா நான் எதுவும் இருக்கா இல்ல சார்? இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார், உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட் வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி கொலையெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஆஃப் பேண்ட், அதாவது ஷார்ட், பனியன். இங்க போடுவாங்க, அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ் கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்ல. மோர் கொடுத்தாங்களே. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. பாய். போயிட்டு வரேங்க. பாய். என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, ஆமா. அது எங்களுது நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, 2 ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கியிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல, அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தேன். கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படித்தான் செய்வாங்க. நான் வரேன் சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். बाप का बेटा, बाप का बेटा। हाँ, एक गांव में एक किसान रखता था। रघुताता இல்லப்பா, ரகதாத்தா. இங்க இருந்து சொல்லணும். சொல்லு.
கொலகாரா கொள்ளையில போறவன எவ்வளவு திமிரு இருந்தா என் பேரனை இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேரனை கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போடா வெளியில. ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எதிர்த்து வெளியில போடான்னா போடா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா.